பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் நம்புறீங்களா? ஆண்டவர் இருக்கிறார் நம்புறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா. பிசாசு இருக்குன்னு நம்புறவங்க ஹல்லேலூயா. சரி, விரட்டிடுவோம், டோன்ட் வரி. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ண தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். அருளாலயம், அருளாலயம்னா அருள் மட்டும் நிறைந்திருக்கிற ஆலயம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அடுத்த கோயிலை பற்றி கேட்காதீங்க. அந்த கோயில் அருளாலயம்னு போடலையே, அப்போ அருள் இல்லையா? அங்கே வேறு ஒருத்தர் இருப்பார், அந்தோனியார் இருப்பார், ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. அவங்களாம் அருள் நிறைந்தவங்க. அதனால் அந்த இடமும் அருள் நிறைந்த இடம்தான். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் நம்மோட பேசிகிட்டே இருக்கிறார். வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்களேன், நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் என்னமோ இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது போல் எல்லோரும் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லை. நம்ம மக்களை ரொம்ப நெருக்கலை, அவ்வளோதான். ஏன்னா மக்களுக்கு முன்னாடியெல்லாம் எல்லா மக்களும் நம்மகிட்ட இருந்தாங்க. வாசிக்க தெரியாத மக்கள், கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் இருந்தாங்க. அதனால் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தலை. சாமியார் வாசிப்பார், நீங்கள் கேளுங்கன்னு சொன்னோம். அதில் தான் இங்கே பிரச்சனையே வந்துச்சு. நீங்கள் கேளுங்கன்னு சொன்னப்போ யாருமே ஒழுங்காக கேட்கலை. அப்போ கேட்காததுனால என்ன ஆகிப்போச்சு? வார்த்தை உள்ளே போகலை, செயல்பாடு குறைஞ்சிருச்சு. அப்போது சபைகள் என்ன செய்து உடைய ஆரம்பிச்சிச்சு. கத்தோலிக்க திருச்சபையில் சில பிளவுகள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த இடத்துல இருந்து சில மாற்று கருத்துடையவர்கள் உள்ளே வந்து இதில் வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நம்ம ஆளுங்களும் அதை நம்பிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நான் அங்கே ஓடுனா தான் எனக்கு மீட்பு, ரட்சணியம், எனக்கு அபிஷேகம் அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பித்தாங்க. பரவாயில்ல, நீங்களாம் முழிச்சிக்கிட்ட பிள்ளைங்க, எங்கேயும் ஓடாமல் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றிடுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம நல்லவங்கன்றதுனால காப்பாற்றுவாரா, பாவிகள்ங்கிறதுனால காப்பாற்றுவாரா? பாவின்றதுனால காப்பாற்றிடுவார். வெரி குட். நல்லவன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா உன்னை விரட்டி விட்ருவார். நல்லவனாக இருக்கணும். அதனால் எல்லா நேரமும் நம்ம என்ன செய்ய முடியாது, நெஞ்சை நிமித்திக்கிட்டு நான் நல்லவன் தெரியுமா, நான் இத்தனை தடவை இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், அந்த பரிசையினை போல் ஜெபித்தோம் அப்படின்னா அந்த மனநிலை கடவுளுக்கு பிடிக்காத மனநிலை. அதனால் நம்ம எளிய உள்ளத்தோடு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம பாவியாக வந்திருக்கிறோமா, புண்ணியவானாக வந்திருக்கிறோமாங்கிறது பேச்சு கிடையாது. நாம் இப்போது நம்மை எதால் நிரப்ப வந்திருக்கிறோம்? வார்த்தையினால் நிரப்ப வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிலம் இருக்குது, ஒரு விவசாயி இருக்கிறார், ஒரு நிலம் வச்சுருக்கிறார். டெய்லி போய் அந்த நிலத்தில் பார்த்துட்டு வராரு, ஏதாவது விளையுதான்னு. ஒன்றையும் விளையில. அவர் வருத்தப்படுறார். அவர் வருத்தம் சரியா? ஏன்? அவர் விதை போடணும்ல. விதை போடாமல் வெறுமையான நிலத்தை போய் விதை வீட்டில் வச்சுருக்கிறார். மூட்டையாக ரூமில் வச்சுருக்கார். சாமி மாடத்துக்கு கீழேயே வச்சுருக்கிறார். நிலத்தில் விளையுமா? விளையாது. அப்போ அந்த விதையை எடுத்துகிட்டு போய் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட இருக்கிற விதையை கொண்டு போய் எங்கே போடணும்? சாமிக்கிட்ட தானே இருக்குது. சாமி அற்புதம் செய்யட்டும். நான் சாமிக்கிட்ட வச்சுருக்கிறேன் விதையை, நிலத்தில் அற்புதம் விளையணும். என் ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும் அப்படின்னு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவாரா? வானதூதர்களை தூக்கி கொண்டு போய் இப்போ அந்த கிறுக்கு போய் தெரியாமல் ஜெபம் பண்ணுறான், நீங்களாம் போய் விதைச்சிட்டு வாங்கப்பா அப்படின்னு ஆள் அனுப்பி விடுவாரா? செய்ய மாட்டார். கடவுள் உனக்கு எனக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார். சொல்லுவார், இப்படி போ அப்படி போ. அப்போது அந்த வார்த்தைங்கிற வல்லமை நம்மளுடைய இதயத்தில் விழுந்தாதான் நமக்கு விடுதலை, வளர்ச்சி, ஆசீர்வாதம், அங்கே ஒரு கிருபை எல்லாமே கிடைக்கும். இந்த விதையை விதைக்காமல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் ஏன் என்னை எப்படி வச்சிருக்கிறார், ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட செய்யலை அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடாரு. அப்போது இங்கே போனால் கிடைக்குமா? அங்கே போங்க, வல்லமையாக அந்தோனியார் வேலை செய்கிறார். சில நேரத்தில் சில இடத்துல கடவுள் வேலை செய்ய மாட்டார், பிசாசு வேலை செய்யும். பிரைஸ் தி லார்ட். கோயிலுக்குள்ளே தான் வந்து ஜெபிச்சிருப்பீங்க, கோயிலுக்குள்ளே பிசாசு வருமா? பிசாசு பார்த்துருக்கீங்களா? தான் வந்திருக்கே கோயிலுக்குள்ளே. பிசாசு பார்த்துருக்கீங்களா? போய் கண்ணாடியில் பாருங்களேன்.
பிசாசு கடவுள் எப்படி வேலை செய்கிறாரோ அப்படியே தான் பிசாசு வேலை செய்யும். பிசாசு ஒன்றும் கொம்பு வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஏஜெண்டை வானத்தில் இருந்தெல்லாம் இறக்காது. கடவுள் எப்படி இந்த உலகத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படி மனுஷங்களை வச்சு வச்சு வேலை செஞ்சாரோ அதே மாதிரியே பிசாசம் என்ன செய்யும், அதற்குரிய ஏஜெண்டுகளை வச்சு தான் வேலை செய்யும். அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் பிசாசோட கையில் ஏஜெண்டாக மாட்டிக்கக்கூடாது. அப்போ கடவுளுடைய திட்டத்துக்குள்ளே நாம் இருக்கணும் இருந்தால் இந்த வார்த்தை விதைக்கப்படணும். அந்த வார்த்தை விதைக்கப்பட்டால் தான் நமக்குள்ளே இருந்து செயல்பாடுகள் வர ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மாதிரி தலங்களில் வார்த்தையானது விதைக்கப்படுகிறது. இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மக்கள் இந்த கிரேக்க மக்கள் இருந்தாங்க, கிரீக்குன்னு சொல்லுவாங்களே, கிரேக்க மக்களில் அவங்களுடைய இது என்னன்னாக்கா ஒரு பாணி, அவங்களுடைய மெத்தட் என்னென்னா, யாராவது புதுசாக பிரசங்கம் பண்ண வந்தால் நீ பேசு அப்படின்னு எல்லா அறிவு சார்ந்தவங்களாம் உட்காந்து கேட்பாங்க. நல்லா இருக்கே, வெரி குட். அப்படி தான் பவுலடியார் போய் பேசுகிறார். பவுலடியார் போய் பேசிட்டு அப்போ அவர் இப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாருல, நிறைய சுருவம் இருக்குது கடவுளுடைய தெய்வங்களுடைய முகங்கள் எல்லாம். அந்த சுருவத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றாரு. கடைசியாக ஒரு சுருவத்தில் என்ன இல்லை, வால் இல்லையா, தலை இல்லை. அந்த சுருவத்தில் தலை இல்லை. அங்கே என்ன எழுதியிருந்தாங்க, என்ன சாமி எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டீங்கன்னா நீ எதுக்கு தான் வந்த? அப்படி மனசில் கேட்குறவங்களாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா சாமி, நம்ம பிள்ளைகள்கிட்ட பிடிச்சதே இதுதான், மனசை திறந்து உண்மையை சொல்லிடுவாங்க. பரவாயில்ல. அறியாத தெய்வத்திற்கு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அறியாத தெய்வத்திற்குன்னு ஒரு பேரை எழுதிட்டு, அது எந்த தெய்வம்னே தெரியல, ஒரு புது தெய்வம் வரப்போகுது, அந்த தெய்வத்துக்கு ஒரு இடத்த அவங்க ஒதுக்கி வச்சுருந்தாங்க. பவுலடியார் போய் இப்படியே பார்த்துட்டு, நீ அறியாத தெய்வம்னு எழுதியிருக்கில்ல, இந்த தெய்வத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இயேசுவை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி அதே மாதிரி அந்த கிரேக்கருடைய மனநிலையை போல் இன்றைக்கி நமக்கும் ஒரு மனநிலை. அவர் நல்லா பேசுகிறாரு, டிவியில் போடு, வீடியோவில் போடு, கேட்டுக்கிட்டு இருப்போம். அங்கே போனால் அவர் நல்லா பேசுவார், கேட்டுட்டு வருவோம். பாருங்கள், நல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறது கடவுளுடைய விருப்பம் இல்லை. நம்ம கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இப்போ இந்த இறை செய்தியை கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில முடிவுகளை எடுத்துகிட்டு தான் வெளியில் போகணும். முடிவு எடுக்காமல் வெளியில் போனீங்கன்னா பவுலடியார் சொல்கிற மாதிரி தான். என்ன சொல்கிறாரு, நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் எனக்கு, நீங்கள் சரியாக பதில் சொல்லாமல் போனீங்கன்னா உங்களுக்கு படுபாவை ஆரம்பிக்கும் போதே ஐயோ கேடுன்னு ஆரம்பிக்கிறான். ஐயோ கேடுனா சாபத்தை குறித்தல்ல, நமக்கு இருக்கிற தலையில் இருக்கிற பொறுப்பு. அப்போ ஏதோ ஒன்று இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போச்சுன்னா எப்படி விதை வளருதோ அதே போல் உங்களிடத்திலிருந்து ஒரு செயல், ஒரு காரியம் அப்படி வெளியில் வரணும். அப்போ நம்மக்கிட்ட ஒரு மாற்றம், அது கடவுளுக்கு மகிமை. அப்போ நீங்கள் தகுதியான ஆசீர்வாதத்துக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கி தான் அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், சிந்தனை, இறைவார்த்தை, பைபிள் பூரா அது டிவைன் ரெவலேஷன், தெய்வ வெர்பம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய திருச்சபையில் நிறைய டாக்குமெண்ட், அதில் ஒரு டாக்குமெண்ட் என்னென்னா, இது இறை வெளிப்பாடு. கடவுள் பேச விரும்பியதை வெளிப்படுத்தியது தான் என்னது, இந்த பைபிள். அதனால தான் நம்ம சொல்கிறோம், பைபிள் உன் கையில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதுவும் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போகும்போது, சரவண பவனுக்கு நீ போய் சாம்பார் இட்லி சாப்பிட போகும்போது இந்த பைபிள் தேவையில்லை. என்னடா சாம்பார் இட்லியா, அது என்ன அது அப்படின்னு என் குட்டி பிள்ளை பார்க்குறேன். சாம்பார் இட்லி சாப்பிட்ருக்கியா, சாப்பிட்டது இல்லையா, சாப்பிட்ருக்கியா, வெரி குட். குட்டி குட்டியாக இருக்கும்ல, உன் சைஸ்லேயே இருக்கும். பாருங்கள், நீங்கள் ஹோட்டலுக்கு போகும்போது பைபிள் தேவையில்லை, பேங்குக்கு போகும்போது பைபிள் தேவையில்லை, ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது பைபிள் கொண்டு போகணும். பிரைஸ் தி லார்ட். பேங்குக்கு போகும்போது பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு போகிறீங்க, செக்கு புக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் புக்கு எடுத்துகிட்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை இப்போ இயேசு ஆண்டவர் குட்டி குழந்தையாக ஓடி வர்றார் உங்கள் முன்னாடி, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவரை ஓடி போய் தூக்கணும்னு ஆசை இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லைங்களா?
நீங்களாம் யோசிக்கிறத பார்த்தா அவரையே நம்ம தூக்கிக்கிட்டு, மாதா தூக்குனதுக்கே அந்த அம்மா இந்த பாடுபட்டார், நம்ம வேற தூக்கிவிட்டு நம்ம என்ன பாடுபடுறது, அப்படி கூட யோசிக்கலாம் இருப்பாங்க. அப்போ இயேசுவை கையில் தூக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா முதல்ல நம்ம எதை தூக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையை கையில் தூக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பைபிள் கையில் வச்சுருக்கிறவங்கெல்லாம் யாரை வச்சுருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் கையில் நீங்கள் தூக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை வார்த்தை அறியாதவன் இயேசுவை அறியாதவன், இறைவார்த்தை அறியாதவன் இயேசுவை அறியாதவன், இறைவார்த்தையை பார்க்காதவன் இயேசுவை பார்க்காதவன், இறைவார்த்தையை திறக்காதவன் இயேசுவினுடைய இதயத்தை திறக்காதவன், இறைவார்த்தையை தூக்காதவன் இயேசுவை தூக்காதவன். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த இறைவார்த்தையினுடைய ஆற்றல், இறைவார்த்தை எப்படி வேலை செய்யுதுன்னு அழகாக ஒரு டெக்ஸ்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே? பைபிளில். இறைவார்த்தை உயிருள்ளது. எபிரேயர் 4:12 சொல்லுங்கள் எல்லாரும். எபிரேயர் சொல்லுங்கள். எபிரேயர் சொல்லாதவங்களாம் சொல்லுங்கள். எபிரேயர். இவ்வளோ பேர் சொல்லாமல் இருந்திருக்கிறீங்க. அப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். எபிரேயர் 4:12 வீட்டில் போய் படித்து மனப்பாடம் பண்ணிவிடுங்க. அதை ஹோம்ஒர்க்கு. இது கண்டிப்பாக மனசுக்குள்ளே நிற்கணும். ஆண்டவருடைய வார்த்தை முதல்ல அது என்ன சொல்லுது? உயிருள்ளது. அந்த உயிருள்ள வார்த்தை எனக்குள்ளே இருந்தால், எனக்குள்ளே இருக்கிறது உயிரோடு இருக்கும். எனக்குள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிறதுனா என்ன? வெறும் இதயம் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா. ஆத்மா உயிரோடு இருக்கும்போது அது உயிரோடு இருக்கிறவரை தேடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாட்டெல்லாம் பாடுறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதி. ஜீவன் எங்கே இருக்குது? நமக்கு ஜீவன் ஆத்மா எங்கே இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குதா? வீட்டில் வச்சுட்டு வந்தவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆத்மாவை வீட்டில் காய போட்டிருக்கேன் சாமி, கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் முறைக்கிறாங்க. இந்த எடுபட்டு பையன் ஏமாற்றிக்கிட்டே இருப்பான் போல இருக்கு, இனிமேல் கையே தூக்கப்படாது. தப்பாவது ஒரு தடவை அல்லேலூயா சொல்லுங்கள், தப்பிச்சிக்கலாம். ஆனால் சொல்லவே கூடாதுன்னு உட்காந்தா பிசாசு வந்து உன் பக்கத்தில் உட்காந்திக்க. யார் வாயை திறக்காமல் அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்களோ அவங்க இதயம் பிசாசால் கட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஜுரம் வந்திருக்குன்னா அந்த தெர்மோமீட்டரை வச்சு பார்த்துடலாம் ஜுரம் அடிக்குது இவருக்கு அப்படின்னு. இப்போ தான் வந்து கண்ணுக்கு முன்னாடி நெத்தியில் வச்சு அடித்து பார்க்குறேன். முன்னாடியெல்லாம் தெர்மோமீட்டர் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். எங்கே வைப்பாங்க? அப்போல்லாம் வாயில் வச்சு விட்ருவாங்க. அது நாக்கு கீழே வச்சுருவாங்க. அது கீழே உழுவுற மாதிரியே இருக்கும், வாயிலேருந்து எச்சு ஒழுவுற மாதிரியே இருக்கும். நம்ம சில பேரை வச்சு விட்டு டாக்டர் மறந்துடுவார். அடுத்த பேஷண்ட்டை பார்த்துட்டு பாரு, சீக்கிரம் எடுப்பா. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம். இப்போது ஜுரம் இருந்தால் எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? பேய் பிடிச்சிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஸ்ரீலங்கா போயிருந்தப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்படி கை வச்சோடனே டபுக்குன்னு எல்லோரும் விழுந்தாங்க. ஒரு 2-3 பேர் ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க அங்கேயே நின்றுட்டாங்க. எல்லாத்தையும் ஜெபம் பண்ணிவிட்டு அனுப்பிட்டு வாங்குற வரல சாமி, அங்கேருந்தே மந்திரிச்சிருக்கீங்களே. அதில் அந்த பொண்ணு சொல்லுது, பக்கத்தில் வந்து கையை வச்சு நான் கீழே விழுந்துட்டேன்னா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. நம்ம கீழே உழவு வைக்கணும்னு செய்யலை, கடவுள் யாரோ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறார், வெளிப்பாடு கொடுக்குறாரு, அப்படித்தான் அது நடக்கும். இப்போ பாருங்கள், கடவுள் இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நம்மளால் புகழ முடியல, இப்போ இயேசுவை புகழ முடியல, கடவுளை வார்த்தையில் வாழ்த்த முடியல, ஹல்லேலூயா சொல்ல முடியலன்னா நம்ம உள்ளுக்குள்ளே ஏதோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால தான் சொல்ல, இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, நம்மளால் முடியல. அப்போ என்ன செய்யணும்? அதை உடனே விரட்டணுமா இல்லையா? உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வருது, பாம்பு வந்தால் என்ன செய்வீங்க? உடனே ஏய் தம்பி இங்கே பாரு, அந்த பாம்பு வருது பாரு அப்படின்ட்டு உட்காந்துருப்பீங்களா? உடனே வாரி சுருட்டிக்கிட்டு எந்திரிச்சு, ஏ பாம்பு,
ஊரே கூப்பிட்டுருவோம் இல்லையா? இப்போ பாம்பை விட பெரிய பயங்கரமான பிசாசு உள்ளத்துக்குள்ளே உட்காந்துருக்குன்னா நம்ம கத்தணுமா இல்லையா? இல்லை, நான் அமைதியாக தான் ஜெபிப்பேன், அமைதியில் தான் எனக்கு எல்லாமே வரும், தூக்கம்தான் வரும் உனக்கு. அமைதியாக ஜெபிக்கும் போது ஜெபிக்கணும், நமக்கு அது செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அதுதான் ஆழமான ப்ரேயர். அது இட்ஸ் அ கான்டெம்ப்ளேட்டிவ் ப்ரேயர், இஸ் த டீப்பஸ்ட் ப்ரேயர். ஆனால் எப்போ கத்தி என் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே என் தேவன்னு சொல்லணுமோ அப்போ சொல்லணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிக்கை செய்ய தெரியாத நாவு ஆன்மீகத்தினுடைய ஆழத்திற்குள்ளே போக முடியாதான். இதில் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாமல் நீ காலேஜுக்குள்ளே போக முடியாது. அதே மாதிரி தான். அதனால தான் நீங்கள் துதிங்க, எதிர்த்து போராடு, இந்த உடம்போடு எதிர்த்து போராடுறது. இப்போ இங்கே உட்காந்துருக்குறீங்க, இது ஒரு பாலைவன அனுபவம். யாரும் உங்களை கையை பிடிச்சி இழுத்தாங்களா இங்கே கண்டிப்பாக வரணும்னு? இல்லை, நீங்களே தானே வந்தீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே வந்தால் என்ன நடக்கும்னு. ஆல்பர்ட் சாமி ஆடல் பாடல் நடத்துவார்னு வந்தீங்களா? பிரைஸ் எல்லாம். ஆல்பர்ட் ஃபாதர் நல்லா ரீசெண்டாக பாடுற பாட்டெல்லாம் பாடுவார், நல்லா கலகலப்பாக இருக்கும் அப்படின்ட்டு வந்தீங்களா? மச்சான் மீச வீசருவா அந்த பாட்டு பாடுவார்னு வந்தீங்களா? தேவ பிள்ளைகளே, நம்ம இங்கே ப்ரேயர் தான் பண்ண போகிறோம், இறைவார்த்தையே சொல்ல போகிறார். எனக்கே கொரோனா நாட்களில் புரியாத ஒரு விஷயம், இந்த குழந்தைங்கள்லாம் டிவி பார்த்துட்டு இருந்துச்சுங்க. டிவின்னா நம்ம ப்ரோக்ராம், நம்ம பூசையை ஒரு வீட்டில் 2 குட்டி குழந்தைங்க, அதுங்க 2 ட்வின்ஸு. அதுங்களுக்கு என்ன புரியும்னு எனக்கு தெரியல, ஏன்னா அதுங்களுக்கு ஒன்றும் புரியாதுன்னு நமக்கு தெரியுது. ஆனால் 2 குழந்தைகளும் போய் அந்த டிவிக்கு முன்னாடி அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிறாங்க. பூசை முடிகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு அவங்க வரமாட்டேங்கிறாங்க. இது யாருக்கு பாடம்? அந்த வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கு பாடம். கடவுள் காட்டுறாரு பாருங்க, அடையாளங்களை எங்கேருந்து வச்சு எங்கே காட்டுறாரு பாரு. அப்போ பாருங்கள், அப்போ கடவுள் இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த பூசையில் அதுங்கெல்லாம் பாடுறதெல்லாம் அவங்க வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புனாங்க. நிறைய குழந்தைகள். எனக்கு அது ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு எனக்கே. ஏன்னா குழந்தைங்க நார்மலாக அந்த பூசையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதுங்க விளையாட போயிடுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் உட்காந்து இப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ கடவுள் அந்த கொரோனா நேரத்தில் நிறைய பேசினார். அதை தான் நான் சாட்சியை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இந்த ஜெபத்துக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு தெரியும், இந்த ஜெபம் இப்படி தான் இருக்க போகுது. இது ஒரு பாலைவன அனுபவம் மாதிரி. இந்த பாலைவன அனுபவத்துக்குள்ளே நீங்கள் ஊனை ஒடுக்கி உடலை ஒடுக்கி இங்கே உட்காந்து கேட்கும்போது அது உள்ளேருந்து ஒரு வல்லமை வெளியில் வருது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா, இன்றைக்கி வீட்டில் உட்காந்து டிவியை திறந்தீங்கன்னா, நாகினி நந்தினி மோகினி நாசமாக போன நீ. நாகினி நந்தினி மோகினி பார்க்குறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பார்க்குறீங்களா? அதெல்லாம் முடிஞ்சிச்சு சாமி. இப்போ ரீசெண்டாக ராசா ராணி ஓடிக்கிட்டு இருக்கு சாமி, எதிர்நீச்சல் போகுது சாமி, கண்மணி என் பொன்மணின்னு என்னமோ போகுது சாமி. கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க, இது எந்த சீரியலில் போகுது தெரியலையே, தனியாக வாங்க சொல்கிறேன். பிள்ளைகளை ஒரு அம்மா சொல்லுது, உங்கள் மேலே எனக்கு கோவம் சாமின்னு. என்னம்மா, எல்லா சீரியலையும் சொன்னீங்க, என் சீரியலே சொல்லாமல் விட்டுட்டீங்க. உன் சீரியல் என்ன? கொலை தெய்வம், கொலை தான் விழுவோம் அப்படின்னு. பாருங்கள், இன்றைக்கி டிவி பாருங்கள், பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்றதுக்கு நம்ம மனசுக்கு இடம் கொடுக்கணும், நம்ம உடம்பை ஃபோர்ஸ் பண்ணணும். இப்போ நிறைய பேர் இந்த இடத்துல ஜெபம் நடக்குதுன்னு தெரியும், அவங்களால என்ன செய்ய முடியல, ஃபோர்ஸ் பண்ண முடியல. வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க, சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், இன்றைக்கி என்ன வேலை? இல்லைக்கா சும்மா தான், உடம்பு ஒரு மாதிரியாக இருந்தது, அதனால் வரலான்னு தான் நினச்சேன். பாருங்கள், வர முடியல. பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு கூட்டிகிட்டு வந்தார்? இந்த இறைவார்த்தையெல்லாம் கேட்டால் எனக்கு மோட்சம் திறக்கும் சாமி, நேராக மோட்சத்தில் போய் தொபுக்கடின்னு குதிச்சிடலான்னு பார்க்குறேன். இப்போ வீட்டில் இருந்திருந்தால் கூட நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க. இப்போ தான் வேதனை ஆரம்பிக்க போகுது. இறை வார்த்தையை கேட்டுட்டு என்ன செய்ய முடியாது, நீங்கள் மறைஞ்சிருக்க முடியாது. ஆண்டவர் உன்னுடைய இதயத்தில் இப்போ விளக்கு போல் ஒளியை ஏற்றிடுவார். இந்த விளக்கை எங்கே வைக்க முடியாது? மரக்காலுக்குள், கட்டிலுக்கு அடியில் வைக்கக்கூடாது. இப்போ இனிமே நீங்கள் விளக்காய் ஒளிருகிற பொழுது
இந்த விளக்கு என்ன செய்யணும்? இந்த விளக்கு வெளியில் போய் ஒரு 10 பேத்துக்காவது நீ வெளிச்சத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உன்னை வெளிச்சமாய் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை முடங்கி போகிற அடையாளமாக இல்லை, ஆண்டவருக்கு தேவைப்படுகிற கருவியாய் கூப்பிட்டுருக்கிறாரு. நான் ஒரு பாவி, நான் போயிட்டேனாக்க என் பாவமெல்லாம் அங்கே களையப்பட்டுடும், நான் சந்தோஷமாக வருவேன், அங்கே போனால் தான் எனக்கு நிம்மதி. அதெல்லாம் ஓரமாக வச்சிரு. ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, நீ வந்ததில் உனக்கு நிம்மதியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நிம்மதியை நீ கொடுக்க தயாராக இருக்கிறியா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கேட்குறாரு, எனக்கு நான் கொடுக்குற வேலையை செய்ய நீ தயாராக இருக்கிறியா? ஆண்டவர் அதுக்கு தான் உங்களை இருகரம் விரித்து அழைக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இருகரம் விரித்தவராய் இதயத்தை இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்க போகிறாரு. இந்த தியானம் முடிகிற போது ஒரு புதிய ஒரு திட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஆண்டவர் ஒரு வேலை கொடுக்க போகிறார். அந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது அவருக்கு சொன்னால் போதும். நீங்கள் அன்னை மரியாள் போல், அன்னை மரியாளுக்கு முன்னாடி வானதூதர் வந்து நின்னார், கண்ணி கருத்தாங்கி நீ ஒரு மகனை பெற்றென்று கொடுக்கணும். அவர் இப்படியெல்லாம் கூப்பிடுவாங்க, அவர் பெரியவராக இருப்பார், அவர் உலகத்தை மீட்க வராரு அப்படின்லாம் சொன்ன உடனேயும் மாதா என்ன சொல்லணும்? மாதா என்ன சொல்ல போகிறாங்களோன்னு வானகமே வெயிட் பண்ணிச்சான். விண்ணகமே என்ன செஞ்சிச்சு? அமைதியாக பார்த்துட்டே இருந்துச்சான். அப்போது அதே போல் மாதா அம்மா என்ன சொன்னாங்க? எஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்களும் இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறார். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவருக்கு நீங்கள் வார்த்தையை கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் திட்டத்தை வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்போது உங்கள் முன்னாடி வந்து நின்று அப்படி நின்று உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, மகளே மகனே எனக்கு ஒரு வேலை இருக்குது, இந்த வேலையை போய் நீ செய்கிறியா அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நான் போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு கை தூக்கி காட்டுவீங்க? தேங்க்யூ. கொஞ்சம் பேர் கை தூக்கலை. இல்லை சாமி வீட்டுக்கார் வந்துடுவார், சோறு ஆக்கணும் சாமி, இல்லாட்டினா தான் மனுஷன் சொல்ல முடியாதபடி கோவப்படுவார் சாமி, துணியெல்லாம் ஊறுது சாமி, துவைக்கணும் சாமி, ஆண்டவர் துவைக்க மாட்டார், நம்ம தான் சாமி துவைக்கணும். துவைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், சோறு ஆக்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளை, நீங்கள் எஸ் சொல்லுங்கள். ஆண்டவர் உனக்கு என்ன வேலை கொடுக்கணுமோ அதை அழகாக அற்புதமாக கொடுப்பார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டார். என்னைய ஓட ஓட விரட்டிக்கிட்டே இருக்கிறார். ஓடு இங்கே ஓடு இங்கே ஓடுன்னு. வீட்டில் இருக்கிற உங்களை அப்படி ஓட்டுவாரா? உங்களை விரட்ட மாட்டார். உங்களை உட்கார்ந்த இடத்துலேருந்தே வேலை வாங்குவார் அவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஆவிக்குரிய அதிசயங்களை உங்களுக்கு காட்டுவார். ஆவியானவருடைய சிறப்பு கொடைகள் எத்தனை இருக்குது? கொடைகள் 7, சிறப்பு வரங்கள் 9, கனிகள் கனிகள் 9, வரங்கள் 7. ஆமாம், வெரி குட். அம்மா இப்போ தான் உஷாராயிட்டாங்க. எல்லாம் தப்பாக சொல்கிறாங்கப்பா, நம்ம கரெக்டாக சொல்லிடுறோம்மா. நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கம்மா. கனிகள் 9, வரங்கள் 7. கனிகள் என்னென்ன? ஞானம். இது கனிகள் வந்து அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், என்ன சொல்லுங்கள், நம்பிக்கை, அமைதி. கொஞ்சம் பேர் அப்படி பார்க்குறாங்க, என்னமோ சொல்கிறாரே. கொஞ்சம் பேர் வாயை அசைக்கிறாங்க. ஏதாவது அசைச்சி வைப்போம், ரைட்டோ தப்போ அந்த ஆளுக்கு கேட்குவா போகுது. கலாத்தியர் 5:22, 23 நீங்கள் படிக்கலாம். இதெல்லாம் மனப்பாடமாக வைக்கணும். என்னன்னு தெரிஞ்சாதில் எடுத்து கொடுக்குறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குதுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது, பொட்டுக்கடலை இருக்குது. ஆனால் டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சதை மறந்துட்டீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒடியாந்து அவசரமாக, அக்கா கொஞ்சம் பொட்டுக்கடலை கொடுக்கா, ரொம்ப பாசமானவங்க, உங்களுக்கு நிறையா உதவி செஞ்சுருக்குறாங்க. அப்போ அவங்க வந்து கேட்கும்போது நீங்கள், ஐயோ பொட்டுக்கல்லையே இல்லையே, அதை மறந்துட்டீங்க. வேணும்னு சொல்லலை, மறந்துட்டீங்க. அப்போ அது தெரியல, பொட்டுக்கல்லை இருக்கிறது தெரியல. இல்லைப்பா பொட்டுக்கல்லை வாங்கலையேப்பா இந்த மாதம் நான். அவங்க சரிக்கா நான் பார்த்துக்கிறேன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த டப்பாவை எடுக்கும்போது பொட்டுக்கல்லை இருக்கிறத பார்க்குறீங்க. என்னென்னு எப்படி இருக்கும் உங்கள் மனசு? ஃபீல் பண்ணுமா இல்லையா? ஐயோ இந்த பொண்ணு வந்து கேட்டுச்சுப்பா, நான் பொட்டுக்கல்லை இல்லைன்னு சொல்லிட்டேனே. அப்போ பொட்டுக்கல்லை வீட்டுக்குள்ளே இருக்குன்னு உங்களுக்கு தெரியணுமா இல்லையா?
இப்போ ஏன் பொட்டுக்கல்ல கதையை சொல்கிறாரு? சட்னி அரைக்க சொல்லி தர போகிறாரு. அதே மாதிரி உங்களுக்குள்ள கனிகள்னு ஒன்று இருக்குன்னு தெரியணுமா இல்லையா? அது தெரிஞ்சால் தானே இருக்குன்னு எடுத்து கொடுப்பீங்க. அது என்ன இருக்குன்னே தெரியாமல் எப்படி எடுத்து கொடுக்கறது? அதுக்கு தான் தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறோம். பைபிளில் எழுதியிருக்கிறது தெரிஞ்சுக்கிறது எதுக்கு? அது இருக்கிறது தெரிஞ்சால் தான் எடுத்து கொடுக்க முடியும். அப்போ கலாத்தியர் 5:22-23 இருக்கிறத மனப்பாடம் பண்ணணும். அடுத்த ஹோம்ஒர்க் இது. முன்னாடி என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தோம்? எபிரேயர் 4:12. இப்போ கலாத்தியர் 5:22 என்ன எழுதியிருக்கு? அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, அமைதி, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, கனிவு, எல்லாம் 9 இருக்கா பார்த்துக்கங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? உங்ககிட்ட இருக்குது உள்ள, இதை எடுத்து கொடுக்கணும். இதை கொடுக்க ஆண்டவர் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போவார். அதுதான் என்னது? ஆவிக்குரிய சிறப்பு கொடைகள். அதுதான் ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம். சரிங்களா? இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு உட்கார முடியாது. அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஓடணும். அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதிலிருந்து உங்களுக்கு சிறப்பு கொடைகளை, வரங்களை ஆண்டவர் தருவார். அதுதான் என்னது? டிஃப்ரெண்ட் கேரிசம்ஸ். பேய் ஓட்டுற வரம், இறைவாக்கு உரைக்கிற வரம், ஆற்றுப்படுத்துகிற வரம், ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற வரம், இப்படி ஆசீர்வாத வரங்கள் அது எண்ணில் அடங்காதது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என் பிஸ்னஸ் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குது ஃபாதர், என் பிஸ்னஸ் என்னால் ஜெயிக்க முடியலன்னு வாங்க. ஏன் ஜெயிக்க முடியல? அவங்களுக்கு அந்த பிஸ்னஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஞானம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிஸ்னஸை புரிகிற அளவுக்கு ஞானம் இல்லை. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை. ஒருத்தர் வந்து சொன்னார், என்னால் குடும்பத்தில் வாழவே முடியல ஃபாதர், செத்துடலாம் போல இருக்குது, சாகலாம்னு நினைக்கிறேன். ஏன்? மனைவியை புரிஞ்சிக்க முடியல, பிள்ளைகளை புரிஞ்சிக்க முடியல, இவர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட என்ன இல்லை? வார்த்தை வல்லமை இல்லை. அவர் மனைவியை பிள்ளைகளை புரிகிற அளவுக்கு ஆற்றல் இல்லை. அப்போது த கிஃப்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறது அங்கே இல்லை. அதை யார் கொடுப்பா? தூய ஆவி கொடுப்பார். சும்மா உட்காந்துருந்தா கொடுப்பாரா? கனிகளை யார் பயன்படுத்துகிறாங்களோ, யார் அவர் கொடுத்த ஆசீர்வாதமான கொடைகளை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் உயரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவர் ஆவியானவரை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்றவர் அந்த ஆவியானவரை கொடுக்கிறார் எல்லாருக்கும். அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவர் சும்மா உட்கார மாட்டார், அவர் அசைவாடுகிற ஆவியானவர். தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம், ஆவியானவர் எப்படி இருந்தார்? அசைவாடிட்டே இருந்தார். அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிற போது என்னால் சும்மா இருக்க முடியாது. அசைவாடுதல், அதாவது மூவிங். நீங்கள் சும்மா உட்கார முடியாது. அப்போ நீங்கள் செயல்பாடுகிற பிள்ளைகள், அவங்கள மாத்திர வல்லமை ஆவியானவர்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே கண்களை மூடுவோமா? கரங்களை அப்படியே விரிங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு முன்னாடி கரங்களை இப்படி விரிச்சு பிடிங்க. கரங்களை உயர்த்த முடியலனாலும் பரவாயில்ல, இப்படி விரிச்சு பிடிங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பான்னு கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியை என்னை நிரப்பும் ஐயா, ஏதோ என்னை நிரப்புங்கன்னு நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்டால் தான் ஆவியானவர் உங்ககிட்ட வருவார். இந்த இடத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்கு வார்த்தையினுடைய அபிஷேகம் விளங்கும்படி செய்கிறவர் ஆண்டவருடைய ஆவியானவர். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கடந்து செல்ல தடை செய்கிற தீமையினுடைய அதிகாரங்களை விளக்குகிறவர். பரிசுத்த ஆவியின் கிருபையை உங்களுக்குள்ளே வைக்கிற அந்த பரிசுத்த பிதாவின் இரக்கம் உங்களை தொடுகிறது. ஆவியானவரை வாங்கன்னு கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியை வாங்கன்னு கூப்பிடுங்க. ஆவியானவரை கூப்பிடுங்க. வாரும் தூய ஆவியானவரே, எங்களை நிரப்ப நீர் எங்களுக்குள்ளே இறங்கி வாரும் ஆவியானவரே. வாரும் விரைந்து வாரும் ஆவியே எம் ஆற்றலே நீர் வா, தூய்மையாக்கி எம்மை நிரப்ப வா, உயிரே வா, என் உணர்வே வா, உயிரே வா, என் உணர்வே வா. ஆதியில் நீர் திரள் மீது
அசைந்திட்ட உயிர் முதலே அகிலம் அனைத்தையும் படைத்திடவே நிறைவுறச் செய்பவரே இன்று வேண்டுகிறோம் வாரும் 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 பாடுவோம் வாரும் விரைந்து வாரும் ஆவியே என் ஆற்றலே நீவா தூய்மையாக்கி எம்மை நிரப்ப வா உயிரே வா என் உணர்வே வா உயிரே வா என் உணர்வே வா. Praise the Lord. Hallelujah. மத்தேயு நற்செய்தியில் ஒரு நற்செய்தியை நம்ம பார்க்குறோம். மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 9 to 13 வரை உள்ள இறைவார்த்தைகள் நம்ம ஒரு சிந்தனைக்கு நம்மை வழிநடத்துகிற ஒரு இறைவார்த்தையாக நம்ம எடுக்கிறோம். இவ்வளவு நேரம் வார்த்தை விதைக்கப்படணும், அதுக்காக தான் நம்ம வார்த்தையை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். வார்த்தை உங்களுடைய இதயத்தில் விதைக்கப்படாதபடி பிசாசு வேலை செய்வான், பிசாசு பார்த்துக்குவான். உங்களுடைய இதயத்தில் வார்த்தை விதைக்கப்படக்கூடாது. விதைக்கப்பட்டுட்டா என்ன நடக்கும்? விளைய ஆரம்பிச்சிடும், நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க, மனம் மாறிடுவீங்க, கடவுளுடைய பிள்ளையாக மாறிடுவீங்க. அதனால் பிசாசு உங்களுக்கு என்ன செய்வான்? இங்கே தான் உட்காந்துருப்பீங்க, உங்களுடைய மனசை தூக்கி வெளியில் வச்சிருவான். கண்ணை தானாக மூட வைப்பான். கண்ணு தானாக மூடும், வாய் தானாக திறக்கும். ஏன் கண்ணு மூடும் போது வாய் திறக்குது? நல்லா பார்த்துருக்கீங்களா? கண்ணு மூடணுன்னு வாய் ஆணு திறந்துக்குது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படி தான் தூங்குவேன். செபிக்கும் போதெல்லாம் தூக்கம் வந்துடும். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னார், செபிக்கும் போது பிசாசு உன் பக்கத்தில் உட்காந்தி அது வாழை எடுத்து உன் வாயில் வச்சிருதுப்பா, நீ சப்பிக்கிட்டே தூங்குறேன்னாரு. அப்போ புரியாத உண்மை இப்போ தான் புரியுது, ஏன் வாய் திறந்துருக்குன்னு. திறந்துருக்கிற வாயில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? வால் இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் எல்லாம். அதனால தான் சில பேர் தூங்கும்போது முந்தானி எடுத்து வாயை மூடிக்கிறாங்க. இதில் பாவப்பட்ட ஜென்மம் யார்? ஆம்பளைங்க தான். மூடுறதுக்கு சட்டை பத்தாது. அதனால் இப்போ நமக்கு கொரோனா காலத்தில் பிசாசு கொடுத்த ஒரு பெரிய இது என்னது? ஃபேஸ் மாஸ்க்கு. அவங்க முழிச்சிருக்கிறாங்களா சவம் பண்ணுறாங்களான்னு எனக்கு கூட தெரியாது. அதை போட்டுக்கிட்டு, அதனால தான் நான் வரப்பெல்லாம் சொல்லிடுறது, இந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். தூக்கம் வந்தால் தூங்குங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் சேரில் இருந்து கீழே விழுந்துடாமல் தூங்குங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏக்கா அந்த வால் 1 மணி நேரமாக வாயில் தாக்கா இருந்துச்சு அப்படின்வாங்க. அதனால் தூங்கலாங்கிற ஒரு மனநிலையோடு வந்திருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். வந்திருக்கிறீங்க அப்போது பரவாயில்ல, ஆண்டவர் மாற்றுவார், டோன்ட் வரி. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கண் அசரும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. திருப்பி நம்ம சுதாரிச்சுக்கணும், நோ அப்படின்னு. ஏன்னா உடம்பு பலவீனமானது தானே, அதனால் அப்படி எப்படி அசரதான் செய்யும், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. சில பேர் அது பெரிய குற்ற உணர்வாக எடுத்துகிட்டு, சாமி நான் ப்ரேயரில் 2 தடவை அப்படி தூங்கிட்டேன் சாமி, அது ஒரு பெரிய ஆபத்தாக போய்டும். உடம்பு அப்படி தான் இழுக்கும். நீ திருப்பி போராடு, கொண்டு வா, மனசை எழுப்பு, ஆண்டவர்கிட்ட தான் நான் இருக்கிறேனாங்கிறத பாரு. அதுக்கு தான் நம்ம நடுவில் இறைவார்த்தையை வாசிக்கிறோம், பாட்டு பாடுறோம், செபிக்கிறோம். மத்தேயு நற்செய்தியை இப்போ எடுங்க, 9வது அதிகாரம். அதுக்கு தான் பைபிளை புரட்ட சொல்கிறோம். அப்போ நம்ம பைபிளை திறந்து பார்க்கும்போது வார்த்தை வல்லமை நம்மளை நிரப்போம். மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடு விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல
பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இந்த சிறிய பகுதியை இன்றைக்கி நம்ம ஒரு நம்மளுடைய சிந்தனைக்கு எடுத்து வச்சு சிந்திக்கிறோம். இதில் பாருங்கள், மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்தவரை இயேசு கூப்பிடுறார். என்ன சொல்லி கூப்பிட்டாரு? என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். இப்போ நம்மளையும் அழைப்புன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்மளை யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுட்டே தான் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் கூப்பிடுவாங்களா இல்லைங்களா? உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுவாங்களா இல்லையா? உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிடுவார், உங்கள் மனைவி கூப்பிடுவாங்க, பிள்ளைகள் கூப்பிடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிடுவாங்க, ஏன் நேரத்தில் சண்டை போடுறவனு கூப்பிடுவான், ஐயோ வெளியில் வாயா. அப்போ பாருங்கள், கூப்பிட்றவங்க அந்த வேலை முடித்த உடனேயும் அவங்க பின்னாடியே நம்ம போவோமா? இப்போ எய்த்த வீட்டுக்காரர் ஒருத்தர் கூப்பிட்றாரு, அண்ணே லாரன்ஸ்ண்ணே கொஞ்சம் வாங்கண்ணே, இந்த இதை கொஞ்சம் நவுத்தி போட்டுருவோண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்களும் போகிறீங்க. போய் வேலை முடித்த உடனேயும் அவர் பின்னாடியே போவீங்களா? வேலை முடித்த உடனே வீட்டுக்கு வந்துடுவோம்ல. இப்போ மனைவி கூப்பிட்றாங்க, ஏங்க சும்மா அப்படியே உட்காந்து அந்த சுடு தண்ணியை கீழே இறக்கி வைங்க. அடுப்புலேருந்து சுடு தண்ணி இறக்கி வச்சாச்சு. அடுத்தது என்ன செய்வீங்க? வீட்டுக்காரம்மா பின்னாடியே டாய்லெட்டுக்குள்ளே போவீங்களா குளிக்கிறதுக்கு? இல்லையா? அவங்க வேலை முடிஞ்சிருச்சு, உதவி செஞ்சிட்டீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க. ஒவ்வொரு அழைப்புமே அது என்னது, அந்த டாஸ்க்கு, ஒரு சின்ன டாஸ்க் முடித்த உடனேயும் அந்த அழைப்பு அதோடு முடிஞ்சிருந்து, வாய்டுன்னு சொல்லுவாங்க, அது உடஞ்சிடும், அந்த கான்ட்ராக்ட் உடஞ்சிருது. உடனே நீங்கள் அது முடிச்சுட்டு போயிடுறீங்க. இப்போ இயேசு மத்தேயுவை கூப்பிடுறார். மத்தேயு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரான்னா இல்லை. இயேசு கொடுக்குற அழைப்பு ஏதோ ஒரு டெம்பரரி அழைப்பு இல்லை. அதை மத்தேயு உணர்ந்திருந்தார். மத்தியில், ஆலயத்துக்கு மத்தியில், அருளாலயத்தில் மத்தியில் உட்கார்ந்துருக்கிற மத்தேயு புரிந்து கொண்டாரு. மத்தியில் உட்கார்ந்துருக்கிற நீ நானும் புரிஞ்சுக்கிட்டோமா? என்னையும் கடவுள் அழைச்சாரு, நான் கடைசி வரைக்கும் அவரோட ஓடணுங்கிற அழைப்பை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உணர்ந்து கொண்டீங்களா இல்லையாங்கன்னு நீ பதில் சொல்லி ஆகணும் இந்த ஆலயத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, இந்த வாரம் வந்திருக்கவே வேண்டாம் போல இருக்குது, இந்த ஆள் நிறைய ஹோம் ஒர்க்கு கொடுத்து செக்கு வைக்கிறேன் இதெல்லாம் சொல்லுவோம். நீங்கள் குறித்து வைங்க, என்ன மனசுக்குள்ளே இதெல்லாம் சொல்லி பாருங்கள், இதெல்லாம் நான் செய்கிறேன்னா இது வருதா? இதான் ஆன்ம ஆலோசனை, நம்மளே ஆன்ம என்னது சோதனை செய்கிறது. அப்போ பாருங்கள், இந்த மத்தேயு இயேசு சொல்கிறதை கேட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். அப்படி தான் இருக்குது, ஒரே ஒரு வரி தான். ஆனால் அடுத்தது வருது, ஒரு கன்ஃபர்மேஷன் வருது பாருங்களேன். அவர் என்ன செய்கிறாரு? விருந்து வைக்கிறார். என்ன செய்கிறாரு? பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இயேசுவை கூப்பிட்டுருக்கிறாரு, அவரோட ஒர்க் பண்ணுற அவருடைய கொலீக்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கிறார். அவங்களாம் யாரு தான்? வரி தண்டுபவர்கள், பாவிகள் என்று சமூகம் யாரை ஒதுக்கி வச்சிருந்ததோ ஒரு சிலர், அவங்களையும் கூப்பிட்டுருக்கிறார். அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த மத்தேயு நிற்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் எதெல்லாம் பாவம், அது தீமை அப்படின்னு ஒதுக்கி வச்சுருந்தாங்களோ, கடவுளுக்கு எதிரான அடையாளம்னு ஒதுக்கி வச்சுருந்தாங்களோ, அந்த அடையாளத்துக்குள்ளே தான் மத்தேயு நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நாமும் கூட ஏதாவது ஒரு சூழலில் நிற்போம். நம்ம சொல்லிகிட்டு இருப்போம், இந்த வீட்டில் இருந்து நான் என்னத்தை போய் கடவுளுக்கு வேலை செய்ய போகிறேன், நான் எப்போ இந்த வீட்டில் வாக்கப்பட்டனோ அப்போவே எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நிறையா பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்களுக்கும் சொல்லணும் போல தோணும், ஆனால் சொல்ல முடியலை. என்ன சின்ன சாமியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார், எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ அடித்தாலும் சிரிச்சினே இருக்கணும். எங்களுக்கு இருக்குது கவலை எல்லாம். இங்கே நினச்சிக்கிட கூடாது. வெள்ளையும் சொல்லையுமா போட்டிருக்கிறாங்க, சிஸ்டர் பார்த்தா வெள்ளைன்னு வராங்க, அவங்கள கேட்டு அவங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டு பாருங்கள், அழுதுருவாங்க. அவ்வளோ இருக்குது, பிரச்சனை இல்லாத ஆள் இல்லை. அப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்தினுடைய தன்மை, மத்தேயு நிற்கிற இடம், அந்த இடத்துல தான் ஆண்டவர் உன்னைய கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் முகம் பார்த்து செயல்படுபவர் அல்ல, ஆண்டவர் ஜாதி பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் பொருளாதார ஏற்றத்தளவை பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் உன் திறமையை பார்க்கிறவர் அல்ல. நீ உடைந்த பாத்திரம் நான்.
பாட்டெல்லாம் பாடுறோம்ல. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? யாருக்குமே புரியாது, உனக்கு எனக்கும் புரிஞ்சால் போதும். அப்போ ஆண்டவருக்கு நான் உடைந்த பாத்திரமாக இருந்தாலும் அவர் என்னை வச்சு செய்வார், ஏதாவது ஒரு காரியம் செய்வாருன்னு நீங்கள் நம்பினா ஆண்டவர் உங்களை வச்சு பெரிய சாட்சியாக உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு பாட்டு ஒன்று பாடுறோம், நம் இயேசு நல்லவர். பாடுறீங்களா இல்லையா? நம் இயேசு நல்லவர். இந்த பாட்டு பாடுவீங்களா? இந்த பாட்டு பாடலாமா? ஒரு நாள் விலகிடா. நம்ம திரும்பி பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய அழைத்தலை ரெடி பண்ணுங்கண்ணே, பாட்டு பாடிடுவோம். இந்த பாட்டை திரும்பி பார்த்தீங்கன்னா அழைத்தலை பாருங்களேன். ஆபிரகாமை பாருங்கள், அந்த மனுஷன் பிள்ளையே இல்லை, பிள்ளை இல்லாத மனுஷன். கடவுள் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன், வானத்தினுடைய அந்த என்னது வெண்மீன்களை பாரு, மணலை பாரு சொன்னார்ல, அமைதியாக இருக்கணும்ல. வீட்டுக்காரம்மா ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துச்சு, இந்த மாதிரிலாம் நம்பிலாம் ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது, சட்டு புட்டுன்னு நம்மளாம் ஏதாவது செய்யணும், நான் ஆகாரம் கொடுக்குறேன், எனக்கு ஒரு பிள்ளை பெற்று போட்டுரு, எனக்கு ஒரு வழி, எனக்குன்னு ஒரு பிள்ளை இருந்து ஆகணும் அப்படின்னு சொன்ன பேச்சை கேட்டு ஆபிரகாமும் தடுமாறி ஆகார வழியாக ஒரு குழந்தையை பெற்று எடுத்துட்டு கடவுளுக்கு முன்னாடி அப்படி முழிச்சிக்கிட்டு நின்னார். ஆண்டவர் சொன்னார், நான் இந்த மாதிரி உன்னை செய்ய சொல்லலை, நான் உனக்கு புள்ள தருவேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஈசாக்க கொடுக்குறாரு. இதுதான் ஆபிரகாமினுடைய நிலைமை. அங்கிட்டு மோசே கொலை பண்ணிட்டு ஓடி வந்தார், மறைந்து வாழ நினைச்சாரு. திருப்பி கடவுள், நீ எந்த இடத்துல வைக்கப்பட்டியோ அதே இடத்துல உன்னை நான் உயர்த்துறமா இல்லையா பாருங்க, வாடா பாருங்க. இந்த கேரக்டர் எல்லாமே உடைந்த கேரக்டர். அன்னை மரியாதை கூட எடுத்துக்கங்களேன், புதிய ஏற்பாட்டில் பாவத்தில் அவங்க உடையலை, ஆனால் சூழலில் அவங்க ஒன்றும் பெரிய தகுதி வாய்ந்த ஒரு குடும்பத்தில், அரச குடும்பத்தில் அதெல்லாம் பிறக்கலை. அவங்க ஒரு சாதாரண குடும்பம், அங்கே வரி கொடுக்கணும் போராடிக்கிட்டு இருக்கிற குடும்பம், பயந்து வாழ்கிற குடும்பம். என்ன நடக்குமோ அடுத்தது, இந்த ரோமையர்கள் வந்து என்ன செய்வாங்களோ பயந்து வாழ்ந்த ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து தான் அன்னை மரியாதை கடவுள் தூக்குறாரு வெளியில். பாருங்கள், கடவுள் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒரு சூழலிருந்து தூக்குவார். நீ எந்த சூழல்லேருந்து வந்தங்கிறது கடவுள் பார்க்க மாட்டார். நான் உன்னை எடுத்த பிற்பாடு நீ எனக்கு எப்படி வேலை செய்ய போகிற, அதற்கு உங்களை தகுதியுள்ள அடையாளமாய் ஆண்டவர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? நம் இயேசு நல்லவர் என்கிற பாடலை கரம் தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அபிஷேகத்தின் தேவன், நம்பிக்கையோடு பாடுவோம். சமாதானம் தருகிறார்.
நன்றி இயேசுவே. விலகிடா நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் துதிப்போமா? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா உயர்த்தி சப்தமாய் துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரண்டு கரங்களும் நல்லா உயரட்டும். உன் மனம் உயர்ந்து கிடக்கிறதை போல உன் கரங்கள் உயர்ந்து இருக்கட்டும். ஆண்டவர் உன்னை கரம் பிடிக்கிற நேரம் இது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மத்தேயுவை கொடுத்த அழைப்பு, என்னை பின்பற்றி வா என்று சொன்ன அதே அழைப்பு ஆண்டவர் இன்று உன் இதயத்திலே வைக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரக்கம் நிறைந்த கடவுளே, பரிசுத்த வல்லமையோடு பிள்ளைகளை நீர் தொடுகிறீர். ஆண்டவரே நன்றி அப்பா. இரக்கம் நிறைந்தவரே நன்றி தகப்பனே. பரிசுத்த வல்லமையினாலே பிள்ளைகள் நிறைவடையும்படியாக, ஆசீர்வதிக்கப்படும்படியாக இது அவர்களை நிரப்பி வழி நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். மத்தேயுவினுடைய அந்த அழைப்பை நம்ம இப்போது அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மத்தேயுவை அன்று ஆண்டவர் கூப்பிட்டார், என் பின்னே வான்னு சொன்னார். உடனே மத்தேயு அதை புரிந்து கொண்டார். அந்த அழைப்பினுடைய ஆழத்தை உணர்ந்து கொண்டார். அந்த அழைப்பு ஏதோ ஷார்ட் பீரியடுக்கு ஏசு ஏதோ ஒரு வேலைக்கு கூப்பிடுறாரு, அப்படி போயிட்டு செஞ்சுட்டு வந்துடலாம் இல்லை. இது வாழ்க்கை முழுவதுக்குமான அழைப்பு அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டார். இன்றைக்கி நாமும் ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளணும்னா இன்றைக்கி நிறைய அழைப்புகள் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. பிசாசும் அழைச்சிக்கிட்டே இருக்கிறான் நம்மளை. ஒரு புறம் பிசாசுடைய அழைப்பு வந்துகிட்டே இருக்குது, இதுக்கு வா அதுக்கு வா அப்படின்னு. நம்ம தான் இன்றைக்கி முடிவெடுக்கணும், எந்த அழைப்புக்குள்ளே நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், இரண்டாவது அந்த காரியம் என்ன செய்கிறார் பாருங்கள். அவருடைய அழைப்பை அவர் உறுதி செய்கிறார். பந்தியில் அவர் என்ன செய்தார்? எல்லாத்தையும் உட்கார வைக்கிறார், விருந்து கொடுக்கிறார். அப்போது ஒரு கன்ஃபர்மேஷன், அழைத்தலை உறுதி செய்கிற ஒரு அடையாளம். அந்த அழைத்தலை அவர் என்ன செய்கிறார்? யாருக்கு கொடுக்குறாரு? தன்னை போன்று இருக்கிற, அடையாளத்தை இழந்து நிற்கிற, பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு இருக்கிற அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல விருந்து கொடுக்குறாரு. அதில் இயேசுவும் இருக்கிறார், சீடர்களும் இருக்கிறாங்க. இப்போது பாருங்கள், அதை நம்ம உற்று பார்க்குற பொழுது இட் இஸ் அ ஜாய்ஃபுல் கன்ஃபர்மேஷன். அது ஒரு மகிழ்ச்சியான உறுதி. ஒருத்தர் ஐயோ கூப்பிட்டுட்டாரு, நான் போய் தான் அவனு என்ன பண்ணி தொலைக்கிறது, போவோம் அப்படியே அப்படின்னு அவர் வெறுப்போடு போகலை. சில பேர் கோயிலுக்கு போகும்போது வெறுப்போடு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமையான கோயிலுக்கு போகணுங்கிறது திருச்சபை கொடுத்துருக்கிற கட்டளை. இந்த கட்டளையை செஞ்சு தொலையலைன்னா பாவ சங்கீதனும் செய்யணும். அதனால் என்ன செஞ்சிருவோம்? போயிட்டு வந்துடுவோம், ஒரு வேலையை முடிச்சிடுவோம். ஒருத்தர் சொன்னார், நான் காலையில் 5 மணி பூசைக்கெல்லாம் போயிடுவேன் ஃபாதர், 5 மணிக்கு நான் பூசைக்கு போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னார். பரவாயில்லையே, 5 மணி பூசைக்கே போகிறீங்களே, ஏன் தூக்கம் வராதா உங்களுக்கு அப்படின்னு. இல்லை ஃபாதர், நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன் ஃபாதர், அதுக்கப்புறம்லாம் தூக்கம் வராது. என்ன தான் பண்ணுறது? இந்த 5 மணிக்கு பூசையை ஒழிச்சு விட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் டோட்டல் ஃப்ரீ. அதுலேயும் இன்னொன்று சொல்கிறார், 5 மணி பூசைக்கு அந்த சாமியார் தான் வருவார், அவருக்கு ரொம்ப பேச வராது, அப்படி ஆரம்பிப்பார், இப்படி முடிச்சிருவார். அவர் என்ன சொல்ல வர்றாரு? உன்னைய மாதிரி வளவலன்லாம் பேச மாட்டார், 4 நிமிஷம் நறுக்குன்னு பிரசங்கம் வச்சு முடிச்சுடுவாராம். அதனால் 5 மணிக்கு பூசை 5:30 5:45 முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அப்படியே பையை தூக்கிக்கிட்டு கறி கடைக்கு போனோன்னா கறியை வாங்கினேன், காய்கறியை வாங்கினேன், வீட்டுக்கு போனோன்னா அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், இவருடைய அந்த நோக்கம் 5 மணிக்கு பூசைக்கு போகிறதுக்கான நோக்கம் கடவுளை மகிமைப்படுத்துகிறதா அல்லது கட்டளையை நிறைவேற்றுறதா? கட்டளையை ஒரு நிறைவேற்ற நினைக்கிறார், அவ்வளோதான். அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய அழைப்பு இன்றைக்கி உறுதி செய்யப்பட வேண்டும். இது ஜாய்ஃபுல் கன்ஃபர்ம், மகிழ்ச்சியாக. இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க, நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவருக்கு ஏறெடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாய் கொடுக்குற பிள்ளைகளை தான் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார்.
இப்போ நான் பிரசங்கம் வைக்கிறேன், நான் உண்மையாலுமே மகிழ்ச்சியாக தான், ஆனால் கஷ்டம், உடல் ரீதியாக கஷ்டப்படுவோம். இங்கே நின்றுக்கிட்டே இருக்கிறது கஷ்டம், பஸ்ஸு ட்ரெயின் ஏறி வர்றது கஷ்டம். இது ட்ரெயினில் ஏறி நான் சொகுசாக எனக்கு எப்போதும் சைடு அப்பர் போட்டிருப்பேன். ஏன்னா கீழே போட்டிருந்தா தான் எல்லோரும் கேட்பாங்க, சார் கொஞ்சம் மாறிக்கிறியா, சைடில் இருந்தால் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி தான் நேற்று போனேன். அதையும் கேட்டுட்டாங்க. அவங்க கேட்கல, நானே கொடுத்துட்டேன். ஏன்னா 2 பேர் உட்காந்தாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வேறு போட்டுக்கிட்டாங்க. சண்டை வேறு, அவர் திட்டுறாரு, ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்கன்ட்டு. என்ன சார் டிக்கெட் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலையான்னு இப்படி கேட்டேன். இல்லை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, சீட்டு மேலே இருக்கு, அதனால் ஏற முடியாது, கொஞ்சம் அவங்க பெரிய உடம்பு. அப்புறம் நான் சொன்னேன், என்கிட்ட இருக்கிற சீட்டு இது தான், வேணுன்னா இதை வேணால் எடுத்துக்கங்கன்னு. அப்புறம் 2 லேடிஸ், ஒருத்தவங்க அதில் ஏறி படுத்துட்டாங்க. அப்புறம் ஒருத்தவங்க மிடில் ஏறவே முடியல. இன்னொருத்தர் வந்தார், அந்த கீழ் பெட்டுக்காரரு. அவர்கிட்ட அந்த அம்மா மெதுவாக கேட்டாங்க, சார் இந்த பெட்டை என்ன முடியாது, நான் முடியாது அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. அப்புறம் அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி அந்த பொட்டிக்குள்ளே படுத்தாங்க. அது அந்த நடுவில் எல்லாம் பர்த்தில் படுக்கிறது ஏதோ காஃபின் பாக்ஸில் படுக்கிற மாதிரியே இருக்கும். காஃபின் பாக்ஸ்னால் என்ன, சவப்பொட்டியில் படுக்கிற மாதிரியே இருக்கும். உள்ளேயும் போக முடியாது, உடம்பும் போகாது. 2 செயினுக்கு நடுவில் நம்ம உடம்பை தள்ளி கிள்ளி படுத்து அதை நிமிந்து எந்திரிக்கிறதுக்குள்ளாட்டியும் பாவம் அந்த அம்மாவுக்கு கஷ்டம். நான் மேலே போயிட்டேன். அங்கே போய் நான் இப்போ நிமிர முடியல. நம்ம குனிஞ்சி நிமிந்து அந்த பையை தூக்கி இங்கே வச்சு கஷ்டம்தான், எல்லாம் கஷ்டம் பாருங்கள். அதனால தான் சொல்கிறோம், நம்ம ஒரு காரியத்தை செய்கிற போது சில கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் அந்த காரியத்தினுடைய மகிழ்ச்சி நம்முடைய இதயத்தில் இருக்கணும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்பா உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு பொருளை பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுப்போமே. பக்கோடா வாங்கிட்டு வராரு, சாயந்தரம் வாங்கிட்டு வராரு, வாங்கிட்டு வந்து இந்தா தின்னு தொலை அப்படி தூக்கி போட்டால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? அந்த மகிழ்ச்சியோடு கொடுக்கணும். இல்லை பாரு பக்கோடா வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, சாப்பிடு வா உட்கார், நீ உட்காருமா, மனைவியா நீ உட்காருமா, எல்லாம் சேர்த்து சாப்பிடும் பாருங்கள், அதுதான் மகிழ்ச்சி. ஒரு காரியத்தை செய்கிறதுனுடைய மகிழ்ச்சி இருக்குது. மத்தேயு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். இட்ஸ் அ ஜாய்ஃபுல் கன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பக்கோடா தின்றதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி, நாங்கள் பிரியாணி ஆக்கும் போதெல்லாம் சந்தோஷமாக சாப்பிடுவோம். பிரியாணியெல்லாம் ஓகே, கடவுளுக்கு கொடுக்கறதில்ல நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா? நேரம், ஜெப நேரம் 8 மணிக்கு ஜெபிக்கணும், குடும்ப ஜெபம். அந்த ஜெபத்தை நம்ம மகிழ்ச்சியாக கொடுக்குறோமா? யோசிச்சு பாருங்கள். சீக்கிரம் ஜெபிச்சு முடிச்சிடுவோம். அழுந்த மாதிரி வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள்ள ஆமேன், அழுந்த மாதிரி வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள்ள ஆமேன். நான் செமினரியில் படிக்கும்போது என் பக்கத்தில் ஒரு பிரதரு அப்படி வாக் பண்ணிக்கிட்டே ஜெபம் சொல்லுவோம். அது ஒரு நாள் அப்போ என் பக்கத்தில் நடந்து வந்துட்டு தான், நவடத்தக்க ஆமேன், நவடத்தக்க ஆமேன் அப்படின்னா எனக்கு உண்மை புரியல. நவடத்தக்கண்ணா ஐயோ என்னடா சொல்கிறான் அப்படி. நானும் ரொம்ப 2 தடவை சொல்லுவான், அப்புறம் இடம் கிடச்சிச்சின்னா அப்படி போயிடுவான். அப்புறம் அவனை நான் விரட்டி பிடிப்பேன், அவன் பக்கத்தில் போய் திருப்பி கேட்பேன். ஒரு பூசம் ஜெபம் முடித்தோன்னே கூப்பிட்டேன், இங்கே வாடா, என்னடா சொல்கிற, நவடத்தக்கடை அது ப்ரேயரில் வருது இல்லை. அப்போ தான் புரியுது, நவ் அண்ட் அட் தி அவர் ஆஃப் அவர் டெத் ஆமேன். அவனுக்கு நவ் அண்ட் அட் தி அவர் ஆஃப் அவர் டெத்துன்றது வரல, அது என்னன்னே தெரியல, சவுண்டை மட்டும் உள்வாங்கிக்கிட்டார், நவடத்தக்கடை ஆமேன். அப்போ பாருங்க, நம்ம சில காரியங்கள் எல்லாம் இப்படி தான் செய்துட்ருக்குறோம், இப்படி தான் செய்கிறோம். ஏதோ செஞ்சு கடவுளுக்கு தூக்கி போட்டு போயிடுவோம். காயின் ஆபேல் காணிக்க, அதுதான் ஆபேல் பார்த்து கொடுத்தான். ஆபேல் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சா அது கருப்புன்னா கருப்பாக தான் இருக்கணும், அதில் அடி வயிற்றுல வெள்ளையாக இருந்துச்சுன்னா அடியில் தானே இருக்குது, அது சும்மா கலர் தான் வெள்ளையாக இருக்குது. நோ, தலையீறு தலைச்சங்குட்டியே கொடுப்பா. அதுவும் தலைச்சங்குட்டி எப்படி இருக்கணும், கருப்புன்னா கருப்பாக இருக்கணும், வெள்ளைன்னா வெள்ளையாக தான் இருக்கணும், அதில் காலு கூட கொஞ்சம் கருப்பாக இருக்கக்கூடாது. ஸோ மெட்டிகுலஸ். கடவுள் பாருங்கள் எல்லாத்தையும் உத்து பார்க்குறாரு, நீ என்ன கொடுக்குற, எப்படி கொடுக்குற எல்லாத்தையும். அப்போ பாருங்கள், இந்த காயின் அப்படி சரியாக செய்யலை. அவன் செஞ்சான், வச்சு எரிக்க தானே போகிறான், எல்லாம் புகை தானே போகுது. அதனால் அவன் வெந்தது வேவாது, அங்கே காய்ச்சது காய்க்காது, அழுவுனது எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொளுத்தி விடுவோம் அப்படின்னான். ஆண்டவர் உத்து பார்க்குறவர், உன் உள்ளங்களை ஆய்ந்து அறிகிறவர்.
நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் அவர் கருத்தாய் பார்க்கிறவர். அவர் கண் அயர்வதில்லை, அவர் உறங்குவதில்லை, அவர் கண்கள் ஒரு நாளும் உன்னை பார்ப்பதிலிருந்து உன்னை விட்டு விலகுவதில்லை. பிரைஸ் எல்லாம். நல்லவர்களையும் பார்க்கிறார், தீயவர்களையும் பார்க்கிறார். தீயவர்கள் மட்டிலே ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார், மத்தேயு அழைத்ததை போல. இப்போ நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவர் என்கிற அழைப்பு, மகிழ்ச்சியாக இந்த காலத்தை கிறிஸ்தவராக நீங்கள் கடந்து போகிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த அழைப்பை நீங்கள் இந்த நாளில் உறுதி செய்யணும். சிறப்பு அழைப்பு. கடவுள் உங்களை ஒரு இடத்துல நட்டு வச்சுருப்பார், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கணவனாக மனைவியாக கொண்டு வச்சுருப்பார். நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே இல்லை, நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே சூழல் இல்லை. ஆனால் அந்த இடத்துல தான் ஆண்டவர் உங்களை கொண்டு நிப்பாட்டியிருப்பார். அப்போ நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? எய்த்த விட்ட பார்த்துக்கக்கூடாது. அந்த வீட்டுக்காரர் எப்படியெல்லாம் பொண்டாட்டி வைப்பார், அடுத்த வீட்டை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. அடுத்த வீட்டில் இருக்கிற மனைவியை பார்த்து அந்த அம்மா சம்மன்னு இருக்குது, இது பாரு இப்படி இருக்குது. பழைய பாட்டு ஒன்று பாடுவாங்க, அடுத்த ஆத்து அம்பூஜத்தை பார்த்தேலா, அவள் ஆத்துக்காரர் கொஞ்சிறத கேட்டேலா. கொஞ்சம் பேர் முறைக்கிறாங்க, இந்த ஆள் இந்த பாட்டெல்லாம் பாடுறாரு, எந்த காலத்து ஆளாக இருப்பானோ தெரியலையே. பிரைஸலோ தேவ பிள்ளைகளே, ஒரு அம்மா எய்த்த வீட்டில் என்னென்ன ஜாமான் வாங்குறாங்களோ எல்லாத்தையும் அது வாங்கி வைக்குமா. ஒரு நாள் விடிய காலம் வீட்டுக்காரரை எழுப்பிச்சு, 5 மணிக்கெல்லாம் சீக்கிரம் எந்திரியா, எய்த்த வீட்டுக்காரர் என்னத்தையும் வாங்கி நம்ம கண்ணு எரியும்படியாக வச்சுருக்கிறான். அவர் சீக்கிரம் 10 மணிக்கு அந்த சாமான் நம்ம வீட்டு வாசப்படியில் நிற்கணும். இவன் என்னடி 5 மணிக்கெல்லாம் எழுப்பி தொல்லை பண்ணுறேன்னு விடுவிக்கும். அடி பாதகத்தி, ரோடு போடுறவன் ரோடு மிஷினை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறான். நம்ம வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டுருக்கு பாருங்களேன். இது வந்து நம்மளை இன்டியூஸ் பண்ணுற ஒரு உலகம், ஆசையில் நம்மளை எரிய வைக்கிற உலகம். அதனால தான் நான் ஷாப்பிங்லாம் எங்கேயும் போகவே மாட்டேன். எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் தோற்றுருவான் ஷாப்பிங்கில். சும்மா போயிட்டு வருவான்னு போவான், கையில் வரும்போது 4 பேக்கோட தான் வரும். அதனால தான் சும்மா கூட இந்த மாதிரி போகக்கூடாது. போகலாம், என்றைக்கோ போங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கி உலகம் நமக்கு அள்ளி போடுது, ஆசைகளை தூண்டுது. இன்றைக்கி மொபைல் வச்சுருக்கிறோமே, நீங்கள் எதையாவது 2 தடவை தேடினீங்கன்னா 3ஆவது தடவை அவன் மெசேஜ் போடுவான். என்ன மேடம் இந்த பொருள் இருக்குது, உங்கள் வீட்டிலே வந்து தட்டுமா. இன்றைக்கி நம்ம ஆன்லைன் பர்ச்சேசிங் டிஸ்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயம். பிள்ளைங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணிடாதீங்க. சாப்பாடு கூட வேணும்னா போய் வாங்கி சாப்பிட்ற பழக்கத்துக்குள்ளே வச்சுக்கணும். அதில் போட்டோம்னா யாரோ கொண்டு வராங்க, ரொம்ப ஈஸி. பிள்ளைகளுக்கு அதெல்லாம் பாடம், தவறான பாடம். பிள்ளைகள் இன்றைக்கி அவங்களா ஃபோன் எடுத்து அவங்களா ஆர்டர் போட்டுடுறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஜாமான் வந்து நிற்கிது வாசப்படியில், வேண்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய வேதனை. இன்றைக்கி நம்மளுடைய அந்த அழைப்பு என்பது இன்றைக்கி சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியம். அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஆன்மாவை கூட, ஆன்மீக காரியத்தை கூட, ஆன்மா சம்மந்தப்பட்ட காரியத்தை கூட நான் கூப்பிட்டா கடவுள் வரணும். பார்த்தீங்க, ஆட்டிடியூடு சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஆட்டிடியூடை பிசாசு மாற்றிக்கிட்டு இருக்கான். நம்ம டைரெக்டாக அவன் டச் பண்ண மாட்டான், இன்டைரக்டாக டச் பண்ணுவான். உன்னை அப்படியே சுற்றி வலையை போல் பின்னுவான். இப்படி தான் அவன் சமூகத்தை பின்னி நம்மளை கொண்டு போய் அது உள்ளே ஒளிய வச்சுட்டான், அது உள்ளே மாட்ட வச்சுட்டான். அப்போ நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா, சாமியார் சிஸ்டர் யாராக இருந்தாலும் நம்ம சொல்கிறபடி தான் நடக்கணும். கோயில் திருவிழா நான் சொல்கிறபடி தான் நடக்கணும். இவர் வந்து தர்மகர்த்தா வந்து இந்த கோயில் தேரை பிடிச்சி இழுத்தா தான் சரி நவரணும். இந்த ஜாதிய தலைவர் வந்து தொட்டா தான் இது நகரணும். எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா. இன்றைக்கி நமக்கு இதெல்லாமே எங்கே போய் நிற்கிதுனாக்க, இன்றைக்கி கடவுளையே இன்றைக்கி நம்ம அவருடைய அழைத்தலை உணர முடியல, அத்திட்டத்தை உணர முடியல, அவர் நம்ம படைச்சிருக்கிறாருங்கிறத உணர முடியல. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். உங்களை கிறிஸ்தவராக ஆண்டவர் பெயர் சொல்லி தெரிந்தெடுத்தாரே, அந்த அழைப்பு என்பது ரொம்ப ஆழமானது. மத்தேயு அதை மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தினார். அந்த மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தின மனநிலையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்குதா? உங்கள் திருமண காரியம் கொண்டாடணுங்க. உங்கள் திருமணத்தை வீட்டில் பிள்ளைகள் பார்க்கும்படி கணவனும் மனைவியும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தணும். எதையோ கொண்டாடுறோம், இயேசு பிறப்பை கொண்டாடுறோம், நம்ம பிள்ளைகளுடைய பிறப்பை வீட்டில் நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடணும்.
கொண்டாடணுன்னாக்கா எல்லாம் பெருசாக கொண்டாடணும்னு இல்லை, அட்லீஸ்ட் அந்த குழந்தைகளுக்கு ஒரு உறுதி, யூ ஆர் அவர் லவ். சும்மா ஏதாவது ஆக்கி போட்டு பிரியாணி வச்சு தின்னுபிட்டு சாப்பிட்டியா போய் பத்துக்கப்போ, அது நான் கொண்டாட்டம்னு சொல்லலை. ஆர்டர் போட்டால் பக்கெட் பிரியாணி வந்துடும். ஆனால் அதை பிரியாணியை சாப்பிடும்போது அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லணும், நீ எங்களுடைய அன்பு, நீ என்னுடைய ஆசீர்வாதம், நான் உன்னை கடவுளுடைய பிள்ளையாக பார்க்குறேன் அப்படின்னு. ஆத்மாவுக்கு உணவு கொடுக்காம வாய்க்குள்ள உணவு வைக்கக்கூடாது. கணவனும் மனைவியும் நீங்கள் 1008 மாற்று கருத்துக்களோடு இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் ஒரு சூழ்நிலை, ஒரு திருமண நாள் வருகிற போது 2 பேரும் நீங்கள் அன்போடு ஒண்டி உறவாடுவதை அந்த குழந்தைகள் பார்க்கும்படி செய்யணும். அப்போ தான் அந்த பிள்ளைங்கள் அப்பாவை பற்றி அம்மா கிட்ட குறை சொல்லாது, அம்மாவை பற்றி அப்பா கிட்ட குறை சொல்லாது. அப்பா கிட்ட சொன்னால் அப்பா சொல்லிடுவாருன்னு தெரியும். நம்மளே சொல்கிறோம், உங்கள் அப்பா வந்துட்டானா பாரு, அவன் வந்துட்டானா, யாருமா, உங்கள் அப்பன் தான். அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? ஏய் இந்த பிசாசு எங்கடா, யாருப்பா, ஓய் தாண்டா. பாருங்க, இந்த வார்த்தைகளை பிள்ளைகள்கிட்ட போடும்போது பிள்ளைகள் அதை சாதகமாக பயன்படுத்தி தான் இந்த சமூகத்தில் காணாமல் போகிறாங்க. அதனால தான் அழைப்பு அப்படின்னோடனே நம்ம என்னமோ அழைப்பை வேற எங்கேயோ முதல்ல உணர்றது இங்கே உணரணும். முதல்ல நான் இருக்கிற இடத்துல உணரணும். என்னைய ஒரு பிஷப் ஒரு பங்கில் போட்டார். அந்த பங்கில் ஒரு சின்ன பங்கு தான். எல்லோரும் சொன்னாங்க, என்ன ஃபாதர் நீ பெரிய சாமி, உன்னைய கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்களே. எங்கே போட்டால் என்ன, எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்கிறாங்க, அன்புக்காக இயங்குகிற மக்கள், பணித்தலங்கள் இதெல்லாமே. அப்போ நம்ம அந்த இடத்துல நான் செய்ய வேண்டியதை செய்யணும், அந்த மக்களை நான் அன்பு செய்யணும். நான் என்னை பெரிய பங்கில் போடாமல் நீ இந்த பங்கில் போட்டிருக்கிறார், நான் ஒரு கருவியை கூட தூக்கி இப்படி வைக்க மாட்டேன், என்ன நடக்குன்னு பாரு அப்படின்னு நான் பழி பாவத்தை அவர் மேலே, ஆயர் மேலேயோ இல்லை அதிகாரிகள் மேலேயோ இருக்கிற வெறுப்பை நான் இங்கே காட்டினேன்னா எளிய மக்கள் கஷ்டப்படுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் இந்த மக்கள் மீது அன்பு கொண்டு, அது எனக்கு தவறான முடிவாக இருந்தால் கூட இந்த எளிய மக்கள் மீது நான் அன்பு கொண்டு நான் நன்மை செய்தேன் என்று சொன்னால் என் தேவன் எனக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ நினைத்த மாதிரி உனக்கு வாழ்க்கை அமையலைன்னா கூட, இதோ எனக்கு ஒரு குடும்பம் என்கிற ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, இதை நான் கட்டி எழுப்ப வேண்டும், இது கடவுளுடைய திட்டம் என்று நீங்கள் அந்த அழைப்பை உணர்ந்து அன்போடு மகிழ்ச்சியோடு செயலாற்றுகிற பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் அழைப்பினுடைய ஆட்டம். இது மாதிரி ஒவ்வொரு தளத்திலையும் நீங்கள் யோசிக்கணும். நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தாத்தாவாக இருப்பீங்க, பாட்டியாக இருப்பீங்க, அது ஒரு ஸ்பெஷல் கால். தாத்தாவா பாட்டியாக இருக்கிற அந்த நிலை என்பது ஒரு ஆசீர்வாதமான நிலை. நிறைய வீட்டில் நான் பெரியவங்களை நான் பார்க்குறேன், உட்காந்துக்கிட்டு பேர பிள்ளைகளை திட்டுறது, இதெல்லாம் உருப்படுமா? என் மவ பிள்ளை இருக்காளே அவன் நல்லா சூட்டிக்கு, இது சும்மா சொம்பி, பிள்ளைகளை வச்சுட்டா பேசுகிறதா? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. பெற்றோர்கள் பெரியவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் துப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்கள் வாயிலிருந்து அந்த அழைப்பு இந்த வீட்டுக்குன்னு ஆசீர்வாதம். கடவுள் அதனால தான் உங்களை வயதான காலத்தில் வச்சிருக்கிறார். ஒரு சில நேரத்தில் கணவனை எடுத்துருவார், மனைவியை உட்கார வச்சுருப்பார், பாட்டியை தூக்கிடுவார், தாத்தாவை உட்கார வச்சுருப்பார். அப்போ உன்னைய வச்சு அங்கே ஏதோ திட்டம் ஒன்று இருக்குது பெண்டிங்கில், அதை நம்ம உணர்ந்து செயல்படுத்தணும். அந்த வீட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? உற்சாகத்தை கொடுக்கணும். மகனே கவலைப்படாத, தோற்றாலும் பரவாயில்ல, நீ எந்திரிச்சு நெல், ஆண்டவர் உன்னை மன்னிப்பார், நீ தப்பு பண்ணிட்ட பாருங்க. இதுதான் அந்த குடும்பத்துக்கு ஆற்றல். ஆண்டவருடைய பெயரால் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் இதுக்குத்தான் அழைப்பை கொடுக்குறார். முதல்ல நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதா நீங்கள் காட்டணும், இந்த மகிழ்ச்சியை அடுத்தவங்களுக்கு பகிரணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், இன்றைக்கி திருப்பாடல் சொல்லப்படுகிறது பாருங்கள். திருப்பாடலில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, குற்றம் செய்தோருக்கு வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கி சொன்ன வார்த்தை தான், பாவிகளை நான் அழைக்க வந்தேன் அப்படின்னா அதுதான் இன்றைக்கி உங்களுக்கும் அழைப்பு, எனக்கும் அழைப்பு. இன்றைக்கி மத்தேயு அந்த பாவ கட்டத்திற்குள்ளே இருந்து தான் என்ன செய்தார்? செயல்பட ஆரம்பிக்கிறார். அந்த பாவ நிலையில் நான் ஒன்றுத்துக்கும் வேலையக்க ஆக மாட்டேன் ஆண்டவரை, என்னை ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு அவர் அழைத்தலை புறக்கணிக்கலை. அந்த அழைத்தலை ஏற்றுக்கொண்டு அந்த அழைத்திற்குள்ளே ஒரு மகிழ்ச்சியான ஒரு புரிதலை வைத்து அந்த காரியத்தை என்ன செய்கிறாரு? மற்றவங்களுக்கும் எடுத்து செல்ல தன்னை இயேசுவோடு இணைத்துக்கிட்டாரு. பார்த்தீங்களா? இன்றைக்கி நாம் அதுதான் யோசிக்கணும். மத்தேயுவை போல நான் இயேசுவோடு என்னை இணைத்து கொள்கிறேனா, என்னை இணைத்து கொண்டு இருக்கிறேனான்னு முதல்ல பார்க்கணும்.
இல்லை நான் இன்னும் இணைச்ச மாதிரி இருக்குது ஆனால் இணைக்கலை அப்படின்னா இட் இஸ் அ ஹை டைம். இப்போ தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளை இணைச்சு கொள்ளணும். இயேசு இனிமேல் வேறு ஒரு உருவில் வரமாட்டார். பிரைஸ் எல்லாம். இயேசு ஏற்கனவே ஒரு உருவத்தில் வந்துட்டு போயிட்டார். உயிர்த்த இயேசு ஆண்டவர் உயிர்த்த பிற்பாடு எந்த உருவத்தில் வந்தார்? அங்கே தான் நின்னார். அங்கே இருந்த மதலேன் மரியலம்மாவுக்கு தெரியல. அவரை பார்த்தா ஏதோ ஒரு வேறு மாதிரி தெரிஞ்சுது. சீடர்களோடு நடந்து வராரு, எம்மாவுஸ் நோக்கி போகும்போது நடந்து வராரு, அவங்களுக்கு தெரியல. அப்போ இயேசுவினுடைய முகம் வித்தியாசமாக இருந்திருக்கு. அவர் கடலில் நடந்து வரும்போது பேய்ன்னு கத்துறாங்க, இயேசுவை கண்டுபிடிக்க முடியல. அவர் கரையில் நிற்கிறாரு, இயேசுவாக தான் இருக்கும்னு அவங்க நம்பினாங்களே ஒழிய இவர் தான் இயேசுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போது உருவம் இருந்துச்சு. அந்த உருவம் உயிர்த்த பிறகு ஒரே உருவத்தில் இயேசு இருந்ததா சொல்லப்படலை, அவருக்கு பல முகங்கள் இருந்தது. அந்த முகங்கள் இன்றைக்கு நீயும் நானும் அந்த முகங்களாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். உயிர்த்த இயேசுவின் முகமாக நான் மாறணும். அதுதான் நமக்கு அழைப்பு. மத்தேயுக்கு அழைப்பு, பாவத்துக்குள்ளே கிடந்த மத்தேயுக்கு அழைப்பு, நீ என் முகமாய் மாறு. ஆண்டவர் இன்னைக்கு அதே முகமாய் உங்களையும் மாற்றத்தான். இயேசுசாமி ஏன் வரமாட்டேங்கிறாரு? இயேசுசாமி வரமாட்டார். அதுக்கு தான் உன்னையும் என்னையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேடி இயேசு வந்தவர் இன்னைக்கு நீ நானும் தேடி போகணும்னு நம்மளை அவர் பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவர் காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். பார்த்தீங்களா? தேடி வந்து நம்மளை வாழ வச்சவர் நீ இயேசுவாய் மாறி இன்னொருத்தரை வாழ வைக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கிறார். இந்த மத்தேயு நற்செய்தியினுடைய இந்த சிறிய செய்தியை மனசில் வைங்க. இது பெரிய செய்தி. இந்த தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் நான் உங்களோட தொடர்ந்து நம்ம சிந்திப்போம். காட் பிளஸ் யூ.